ஜிம் போகிற பாய்ஸுக்கு இருக்கிற ஒரு டவுட், ஸ்பெஷலாக பிகினர்ஸுக்கு இருக்கிற ஒரு டவுட் என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணுற பெட்டரா இல்லை ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணுற பெட்டராண்டு. இந்த டவுட்டை இந்த வீடியோவில் கிளியர் பண்ண வேண்டிய வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முதல் வேர்வை சிந்தி வீடியோ போடுறதுக்காக ஒரு ஃபாலோ. உண்மையே சொல்லணுமாண்டா, ஜிம்முக்கு பெஸ்ட் டைம் வந்து எதுவுமே இல்லை. நீங்கள் எந்த டைம் ஜிம்முக்கு தொடர்ந்து போகிறீங்களோ அதுதான் உங்களுக்குரிய பெஸ்ட் டைம். சரி, இப்போ காலையில் ஜிம் போகிறதால என்ன அட்வான்டேஜ், ஈவினிங் நீங்கள் ஜிம் போகிறதால என்ன அட்வான்டேஜ்னு சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்க. இப்போது காலையில் நீங்கள் ஜிம்முக்கு போனீங்கன்னு சொன்னால் அந்த நாள் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு எனர்ஜியாக ஃபீல் ஆகும், அதாவது ஃப்ரெஷ்ஷாக. இன்னொன்று ஒர்க் அவுட் முடிஞ்சோடனே ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அடுத்தது அந்த டே ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். அடுத்தது நீங்கள் ஈவினிங்கில் ஜிம்முக்கு போகிறதால ஒரு நல்ல எனர்ஜியாக ஹெவியாக வெயிட் லிஃப்ட் பண்ணலாம். ஏன்னு சொன்னால் நீங்கள் நல்லா சாப்பிட்ருப்பீங்க. ஸோ சாப்பிட்டு லிஃப்ட் பண்ணுறதால கொஞ்சம் ஹெவியாக லிஃப்ட் பண்ணலாம். இன்னொன்று நீங்கள் ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணுறதால உங்களுக்கு நைட்டில் நல்ல தூக்கம் வரும். ஏன்னு சொன்னால் இதை நான் பர்சனலாக ஃபீல் பண்ணிக்கிறேன். ஈவினிங் நல்லா ஹெவியாக வெயிட்டை லிஃப்ட் பண்ணி போட்டு நைட் குளிச்சுட்டு சாப்பிட்டு போட்டு தூங்கும்போது நல்லா எந்த பாடி பெயின் ஆகிக்கிறதால நல்லா தூக்கம் வரும். இறுதி அடியஸ் காலையில் நல்லமா மாலையில் நல்லமான்னு பார்க்காம தொடர்ந்து ஜிம்முக்கு போகிறத பாருங்கள். தொடர்ந்து ஜிம்முக்கு போனால் தான் உங்களோட பாடியும் உங்களோட ஓவரால் ஹெல்த்தும் நல்லா இருக்கும். இன்னொரு பெஸ்ட்டான வீடியோவில் சந்திப்போம் டியஸ். நன்றி.